ராகுல் மெக்கன் கோரா 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு காமெடி ஃபீல் குட் மூவி. இந்த படம் 2013 வருஷத்துல வெளிவந்துச்சு. இப்ப தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. உபயனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஹென்ஸ் எல்லாம் மெரிடி பிளேபிஸ் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பார்த்தலாம். இந்த படத்தோட ஹீரோ ஒரு பஸ் கண்டக்டரா இருப்பாரு. இவருக்கு 2 தங்கச்சி, அம்மா. இப்படி உங்களுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இவங்க தான் பார்த்துக்கணும். அப்படியே ஒரு கஷ்டப்பட்ட ஆளு ஓரளவுக்கு அப்படியே ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா இவருடைய போஸ்ட்டுக்கு கோரா அப்படிங்கிறவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதனால இவருக்கு வேலை போயிடும். இந்த கோரா வந்ததுனால தான் என்னோட வேலையை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பயங்கரமான கோவத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைலில் போய் சேர்ந்துக்குவாங்க. இப்போ இந்த கோராவும் நம்ம ஹீரோவும் அடிக்கடி மீட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், நிறைய சம்பவங்களாம் ஏற்படும். இப்போ இவங்களோட லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குமா, இவங்களுடைய பிரச்சனை எப்படி தீருது, இதில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தை நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் இப்படி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த படத்துடைய பாசிட்டிவே. அதுக்கப்புறம் பாசிட்டிவே இல்லை, எல்லாமே மைனஸாக தான் இருக்கு. ஏன்னா படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை, சரியாகவே இல்லை. படம் எங்கெங்கேயோ போகுது. இவங்க சொல்ல வந்த கான்செப்டை விட்டுட்டு என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா அப்படிதான் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே இருக்குது. இவங்க எந்த ஒரு கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க, சரியா எழுதல. அப்படி இப்படின்ட்டு எங்கேயும் சுத்தி வராங்க. படத்துல காமெடியெல்லாம் இருக்குது. ஆனா அந்த காமெடியில கிரன்ச் ஆகுது. என்னடா இதெல்லாம் ஒரு காமெடி அப்படிங்கிறது தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல இன்னமும் என்ன பாஸ் இப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல இவங்க மேடும் பண்ணவே இல்லை. அது கிளைமேக்ஸ் போக போக இவங்க எதை நோக்கி போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குது. படத்தோட பியூஜியம் ஒரு சுமாரா இருக்கு. பியூஜியம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்கலாம். இப்படி படத்துல எல்லாமே சுமார் தான். இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாா ஃபேமிலி பார்க்கலாம். படம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவிஸ் உங்களுடன் உங்கள் கவி பாரதி.